அனைவருக்கும் guys, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா DDA ரெக்ரூட்மெண்ட் 2025 கேன் கால் ஃபார். இந்த வேக்கன்சி வந்து தற்போதைக்கு வரப்போது. நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025 அன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற தகவலை கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி DDA ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் B அண்ட் C அண்ட் C. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1732 வேக்கன்சி அந்த வேல வரப்போகுது, ஓகேவா. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th + 2 முடித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். உங்கள் கல்வி தகுதி 10th முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டிகிரி குவாலிஃபிகேஷனில் கூட வேக்கன்சி இருக்குது, ஓகேங்களா. இந்த ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம விண்ணப்பிக்க முடியும், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும்ன்றதை A to Z நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், சரிங்களா. ஃபஸ்ட்டு DDA ரெக்ரூட்மெண்ட் 2025 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1732 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு எந்த கேட்டகரி அவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்கன்னா டெப்யூட்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் இன்ஜினியர், பட்வேலி, மல்லி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் அதர்ஸ். இந்த அதர்ஸ்னால் நம்மளுடைய உயர்வு அதிகாரிக்கு நம்ம ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான், சரிங்களா. ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா 1732 வேக்கன்சி. ஏஜ் லிமிட் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, அது வந்தவொடனே நம்ம அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி சேல்ரி வந்து பே லெவல் வரைக்கும் தராங்க. 1லேருந்து லெவல் உங்களுடைய கல்வி பேசிக் பொறுத்து தான். நீங்கள் MTSக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த சேல்ரி வரும். நீங்கள் டெப்யூட்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி பல்வேறு துறை இருக்குல்ல, அந்த டைரக்டருக்கு தகுந்த போல் உங்களுக்கு வேக்கன்சி பிரிவினை ஆகும். கல்வி தகுதி 10th + 2 டிப்ளமோ அண்ட் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் வேக்கன்சி இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் CBT ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் உங்களுக்கு போஸ்டிங். சரி, ஓகே ப்ரோ, டெல்லியில் போஸ்டிங் சொல்கிறீங்க, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறோம். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கு தான் சொல்கிறேன். எங்களுக்கு டெல்லியில் வாய்ப்பு கிடைக்குமா, எங்களுக்கு தகுதி இருக்கா, தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. டெல்லியில் என்று நம்மளுடைய இந்தியாவோட ஹெட்டு, சரியா. இந்தியாவில் நம்ம டெல்லி போலீஸ் கூட தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க 5/11/2025 வெள்ளிக்கு தான் இதோட லாஸ்ட் டேட் இருக்குது. அதனால் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட சேனலில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுவேன். அந்த டைமில் நீங்கள் விண்ணப்பிப்போம் வந்த உடனே நீங்கள் விண்ணப்பிக்கிறது ரொம்ப பெஸ்ட், ஓகேவா. வரக்கூடிய தகவலை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து நான் தகவல் கொடுக்குறதுனால நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வேக்கன்சின்றது வேணால் பார்த்துருவோம். டெப்யூட்டி டைரக்டரை பொறுத்த வரைக்கும் 9 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் 46 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 13 வேக்கன்சி, லீகல் அசிஸ்டண்ட்டு, பிளானிங் அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ 45 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியர் சிவிலியனுக்கு 171 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ஆஃபீஸருக்கு 93 வேக்கன்சியும், ஸ்டெனோகிராஃபர் 129 வேக்கன்சியும், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு 199 வேக்கன்சியும், மல்லிக்கு 292 வேக்கன்சியும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 745 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பல்க் வேக்கன்சி தான். தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்க எல்லாருமே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருமா ப்ரோ, கொஷின் ப்ராப்ளம் வருமா, லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இந்த கொஷின் பேட்டர்னே இருக்கும், ஓகேங்களா. தமிழில் கேட்க மாட்டாங்க, அது ரூல்ஸ் சொல்லிடுறேன். சேல்ரி கம்பல்சரி உங்களுக்கு கன்வென்ட்டாக தான் இருக்கும், சரிங்களா. சேல்ரி உங்களுக்கு கன்வென்ட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாபுக்கு தகுந்த போல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேக்கன்சி பிரிவினை இருக்கும். கண்டிப்பாக யாருன்னா SSC MTS சேல்ரி பேசிக்கு தான் கம்பல்சரி இதுக்கும் கொடுப்பாங்க. எலிஜிபிலிட்டி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய கல்வி தகுதி தான் மோஸ்ட்லி.
10th கீழே 9th 8th படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டு இருந்தாலே இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட விவரத்தை ப்ளஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம் எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் சைஸ் வந்து 3 மந்த்தில் எடுத்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். ரெண்டாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். மூணாவதாக அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரேடுக்கு தகுந்த போல் உங்களுக்கு அப்ளிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருக்காச்சும் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் பயோவில் வேணுன்னா சொல்லுங்கள், நான் பயோவில் லிங்கை கொடுக்குறேன். அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வேலை வாய்ப்பு அந்த வேலை வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லை வேலை தேட நண்பர்களுக்கு உங்களுடைய இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வரப்போது உங்களுடைய அப்டேட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பு தகுந்தப்போ உங்களோட சிலபஸோ இல்லை உங்களோட ரிட்டன் எக்ஸாமோ அதுக்கு தகுந்தபடி உங்கள் மெட்டீரியல்ஸை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இப்போ வந்து புக்ஸ் பேட்டர்ன் எடுத்து நீங்கள் உங்களுடைய சிலபஸை வந்து கவர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் நண்பர்களே. இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அந்த வேலை பல துறையில் வரப்போகுது. ஒன்றும் இது மட்டும் கிடையாது, பல்வேறு துறையில் அந்த வேலை வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட சேனல் எப்பயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஃப்யூச்சரில் லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பல அலவன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ எல்லாம் A to Z இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாமே டெல்லி ஆத்தரைஸ்டு இருக்குது. அதனால் நோ ப்ராப்ளம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். நானும் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இந்த தேதியில் நம்மளோட சேனலில் இந்த வேலை வாய்ப்புக்கான முழு தகவலும் நம்மளோட சேனலில் வரும். ஓகேங்களா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு மறக்காமல் தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சும்மா தானே வந்தேன். கரண்ட் இல்லையா? என்ன கரண்ட் போட நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களே? நான் கரண்ட்